ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசாத்தி சமையல் அண்ட் டிப்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான சிம்பிளான எறா தொக்கு எப்படி செய்யறதுனோ அந்த எறாவை எப்படி சட்டுன்னு 5 நிமிஷத்தில் க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தொக்கு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு சிம்பிளான தாளிப்பு தான். எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு இது நல்லா பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதில் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லாதவங்க 4 பல் பூண்டை கூட தட்டி இதில் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடும்போது கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நம்ம தொக்கு இந்த மாதிரி நான்வெஜ்ஜு செய்யும்போது பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தோம்னா ரொம்பவே வாசனையாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு 4-5 தக்காளி சேர்த்துருக்கேன். வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா 2 பெரிய வெங்காயம் எடுத்திருந்தேன். இப்போது வெங்காயம் தக்காளி சேர்த்தாச்சு. நல்லா இது மசிஞ்சு வரணும். இதுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இப்போவே சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா நமக்கு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துடும். இதை நம்ம இப்போ தட்டு போட்டு மூடி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த எறா தொக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. நான் வந்து கரம் மசாலா சேர்க்கலை. நீங்கள் கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்திங்கன்னா இந்த தொக்கு வந்து இன்னுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சம் தக்காளி பெருசாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கரண்டியை வச்சு நல்லா நம்ம குத்தி விட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடும். இப்போது இந்த மாதிரி ஸ்டேஜில் நான் வந்து கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போது இந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகட்டும். அது வரைக்கும் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற எறாவை இது கூட சேர்த்துக்கோங்க. எறா சேர்த்துட்டு நல்லா 1 நிமிஷம் கிளறி விட்டுடலாம். அப்போ தான் நம்ம சேர்த்துருந்த உப்பு, மிளகாத்தூள் இதெல்லாம் வந்து எறாக்குள்ளே நல்லா இறங்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தொக்குக்கு நான் தண்ணியே சேர்க்கலை. இந்த எறாவிலேருந்து வர்ற தண்ணியே அதுக்கு சரியாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வைக்காமல் சிம்மில் வச்சுக்கோங்க. எறா சேர்த்ததுக்கப்புறம் நம்ம சிம்மில் வச்சு மூடி போட்டு வேக வைக்கும்போது உங்களுக்கு எறாவிலேருந்தே தண்ணி வரும். அந்த தொக்கே எனக்கு போதுமானதாக இருந்துச்சு. அதனால் நான் தண்ணி சேர்க்கலை. இல்லை இது வந்து இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கிரேவியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு பத்த தேங்காவை அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். அதுவுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், எறாவை எப்படி சிம்பிளாக க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயே சூப்பரான டிப்ஸ் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி டூத்பிக் எதனா இருந்தால் பாருங்கள். அப்படி டூத்பிக் இல்லை அப்படின்றவங்க நம்ம தொடப்பு குச்சி கூட எடுத்துக்கலாம். அதோட ஷார்ப்பான பகுதியில் சின்ன பீஸ் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி எறாவுக்கு நடுவில் குத்தி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அதோட அழுக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துடுதுன்ட்டு. நம்ம வந்து கத்தி வச்சு கஷ்டப்பட்டு கீறி எடுக்க வேணாம். இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு எவ்வளோ எறாவாக இருந்தாலும் ஈஸியாக நீங்கள் க்ளீன் பண்ணிடலாம். எறா செய்யணும்னு நினச்சாலே இதோட க்ளீனிங் ப்ராசஸ் நினச்சி யாருமே வந்து அதிகமாக சமைக்க மாட்டீங்க. இனிமேல் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். எறா சட்டுன்னு க்ளீன் பண்ணிடலாம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக காரம் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. காரம் கம்மியாக இருந்தால் உங்களுக்கு தொக்கு வந்து பார்த்திங்கன்னா இனிப்பு டேஸ்ட் வந்துடும். அதனால் நான் கொஞ்சம் தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன். அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் 1 நிமிஷம் நல்லா மூடி போட்டு இறக்கிட்டோன்னா நமக்கு டேஸ்டியான ரொம்ப சிம்பிளான எறா தொக்கு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக குட்டீஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.